வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் பண்ணலாம், இல்லைனா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா ஒரே டைமில் அதிகமான தண்ணியை ஊற்றிட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசையும் போது தான் அந்த மாவோட பதம் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நார்மலான பச்சை தண்ணியை ஊற்றி அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து தண்ணி ஊற்றி நான் ரெடி பண்ணிட்டேன். பட் வந்து இருந்தாலும் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து இன்னமும் நல்லா வந்து பிசையணும். கொஞ்சம் வந்து அதுக்கு மேலே வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து ஓரளவுக்கு அந்த மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிசைகிறதுல தான் அது வந்து நல்லா கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். உங்களுக்கு பவுலில் பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு ட்ரேலையோ இதுலேயோ வச்சு கூட நல்லா பிசைச்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அது மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக அதையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது ஒரு கிளாத் வச்சு மூடி ஒரு 2 மணி நேரம் இந்த மாவு வந்து நல்லா ஊறிடணும். அப்போ தான் அது வந்து நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு ஒரு ஸ்டஃபிங்கை வைக்கிறதுக்காக ஒரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதோட மட்டன் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன பீசஸாக வந்து அதை கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு மஞ்சள்தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த வேக வச்ச மட்டனை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுட்டு இப்போ அந்த பேனில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் அதோட மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துங்க. இதில் உப்பு சேர்த்துங்க. நான் உப்பு ஆல்ரெடி சேர்த்து வேக வைக்கல, அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து தண்ணி ஊற்றி வேகலாம் வைக்க வேணாம். ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கிறதுனால அந்த மிளகாத்தூள் அந்த மஞ்சத்தூள் உப்பு அந்த காரம் எல்லாம் நல்லா அந்த மட்டனில் பிடிக்கிற அளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ முன்னாடி நம்ம பசைஞ்சு வச்சதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அதை வந்து நமக்கு தேவையான சைஸில் மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்ம நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறது போல் நம்ம திரட்ட வேண்டியது தான். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு மட்டன் பிடிக்காது, சில குழந்தைங்களுக்கு சிக்கன் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அது வந்து மாவு வந்து நம்ம ஓரளவுக்கு திரட்டிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டுறது போல் இருந்ததுனாக்கா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துங்க. இல்லைன்னா மேல் மாவு போட்டு கூட நம்ம திரட்டிக்கலாம். இப்போ திரட்டக்கூடிய அந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாகவும் வேணாம், ரொம்ப திக்காகவும் வேணாம். அதுக்கேற்ற போல் ஒரு மீடியமான ஒரு திக்னஸுக்கு அதை வந்து திரட்டிக்கலாம். பட் ரவுண்டாக தான் நம்ம திரட்டணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் அன்னிவனாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம இது போல் ஒரு ஷேப்புக்கு நான் இப்போ வந்து திரட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். பேன் கொஞ்சமாக வந்து ஹீட் ஆன பிறகு அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை வந்து இதில் போட்டுடலாம். அது லைட்டாக வந்து குக் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கூட கட் பண்ணி சேர்த்து இந்த முட்டையில் போட்டு அடித்து இப்போ இந்த மாவு வந்து நான் அதை வந்து மேலே சேர்த்துற போகிறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி அண்ட் நான்வெஜ் ரெசிபி எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கலந்து வச்சுருக்க அந்த முட்டையை வந்து இந்த மாவில் அப்படியே நம்ம எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி இப்படி ஊற்றி விட்டுடலாம். அந்த கீழே போட்டிருக்க அந்த மாவு வந்து ஃபுல்லாக குக்கான பிறகு தான் முட்டை சேர்க்கணும்னு கிடையாது. அது ஓரளவுக்கு ஹீட்டானதுமே நம்ம வந்து நம்ம முட்டையை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன், அந்த மட்டனையும் இது மேலே லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது ரொம்ப ஹெவியாக வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா லைட்டாக வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் அந்த மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து முட்டையும் சேர்த்துருக்கோம். ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணுறது மைதாவும், அதனால் கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கேற்ற போல்
நீங்கள் சேர்த்துங்க. இப்போ மேலால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக வந்து கொத்தமல்லி தழைகளை தூவினோன்னாக்கா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி தழைகளோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த 4 பக்கங்கள்லேயும் வந்து லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. அந்த முட்டை வந்து நல்லா வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இப்படி மடக்கி விட்டுட்டிங்கனாக்கா அது அழகாக போய் அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். கொஞ்சம் வந்து முட்டை வந்து வெந்துருச்சு அப்படின்னாக்கா அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நம்ம சிரமமாக இருக்கும். பட் அது குக் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து ஃபோல்ட் ஆகிக்கும். கொஞ்சம் உங்களுக்கு மடக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுனாக்கா இது போல் ஒரு ஃபோக்கோ இல்லைன்னா ஒரு ஸ்பூனோ வச்சு இப்படி மடக்கி விட்டிங்கனாக்கா அழகாக ஃபோல்ட் ஆகிக்கும். இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வந்து இது வேகட்டும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அது வந்து குக் ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க. இப்போ அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் இது நல்லா வேகட்டும். ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு அதை குக் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா வேகும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னாக்கா அது கருக தான் செய்யுமே ஒழிய பட் வந்து மாவு வந்து வேகாது. நம்ம வந்து மடக்கி வேற விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால் உள்ளார இருக்கிற மாவுலாமும் நல்லா வேகணும். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அழகாக கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேன். அந்த பக்கமும் நல்லா வந்து குக் ஆகட்டும். இதோட மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நெய்யோ கூட சேர்த்துக்கலாம். 2 பக்கம் மட்டும் இல்லைங்க, இந்த ஓரங்களில் கூட மாவு வந்து வேகாமல் இருக்கும். அதையும் வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா கரெக்டாக ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு 4 பீஸாக கட் பண்ணி நீங்கள் ஒரு கெச்சப் பொடியோ இல்லை ப்ளைனாகவோ கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.